நீயும் நானும் கடவுளின் ஒரு தாய் பிள்ளைகளே. தன்னை முன்னிறுத்தினால் தனக்கு மட்டுமே சுகம், தன்னை முன்னிறுத்தவில்லை எனில் தன்னோடு ஜீவனாயிருக்கும் சிவத்திற்கு நித்தமும் சுகம் எது வேண்டும் என்று நீங்களே தீர்மானியுங்கள். இதுவரை நடந்தவைகளை மறந்துவிடு. நாளைய விடியல் உனக்கானது. எழுந்திரு. உனக்கான புதிய பாதைகளை உருவாக்கு. அறிவையே மழுங்கடிக்கும் ஒரு மகா அஸ்திரம்தான் சோம்பல். யார் எப்பொழுது என்ன செய்கிறாய் என்று கேட்டாலும் அந்த சிவத்தை நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுங்கள். பின்பு உங்களிடம் பேசுபவர்களும் அந்த சிவத்தை ஓயாமல் நினைப்பார்கள். தேடிச் செல்வது நம் இயல்பு, தேட வைப்பது அவன் இயல்பு. அவன் இவன் என்று காணாமல் அனைத்தையும் அவனாகவே என்று காணுங்கள். கெட்ட எண்ணங்களை நீக்கி தெளிவாக நடைபோடு. தோல்வியால் தளராமல் தன்னம்பிக்கையுடன் பயணி. வெற்றியை உறுதி செய்யும் நம்பிக்கையுடன் முன்னேறுவதில் தடைகள் இருந்தாலும் அவை நீண்ட நாட்கள் நிலைக்காது.